எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து வெல்டிங் சாப்டரை பத்தி கொஞ்சம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஒண்டி நம்ம வந்து வெல்டிங் சாப்டர்ல வந்து நம்ம வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த வெல்டிங் சாப்டர்ல வந்து கேஸ் வெல்டிங், ஆர்க் வெல்டிங் அப்படின்ட்டு 2 வெல்டிங் டைப் இருக்கு. ஓகேவா? அதுல அந்த 2 வெல்டிங் டைப் உடைய அதனுடைய சேஃப்டி பிரிகாஷன்ஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடணும். ஓகேவா? ஏன்னா சேஃப்டின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சேஃப்டிய நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில நம்ம வந்து வேலை பார்க்க போறோம், இல்ல ஒரு இடத்துல நம்ம வேலை பார்க்க போறோம் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பொருட்களு, மனிதர்கள், நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம வேலை செய்யும் பொழுது நம்ம சேஃப்டிய கடைபிடிச்சாதான் அது எல்லாருக்குமே வந்து நல்லது. ஓகேவா? அதனால வந்து இந்த சேஃப்டி பிரிகாஷன்ஸ் இன் ஹேண்ட்லிங் கேஸ் வெல்டிங் எக்யூப்மெண்ட் அப்படின்ற இந்த டாபிக் வந்து நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டு அப்படியே அடுத்தடுத்து நம்ம வந்து பார்த்துருவோம். இதுக்கு இடையில வந்து நான் வந்து எதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து மேக் பண்ணி கேட்பாங்க அப்படின்றதையும் வந்து நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து to be accident free, one must know the safety rules first and then practice them as well as we now can. Accident starts when safety ends. அதாவது ஒரு விபத்து வந்து நடக்காம இருக்கணும்னா அங்க வேலை செய்யக்கூடிய ஆள் வந்து அவருடைய அன்றாட ரொட்டீனா என்னென்ன வேலை செய்யறாரோ அந்த ரொட்டீன் வேலையில வந்து அந்த சேஃப்டி பாதுகாப்பு நடைமுறைகளை வந்து வந்து கடைபிடிக்கணும், பின்பற்றணும். அப்படின்னாதான் வந்து நம்ம வந்து ஆக்சிடென்ட்ல இருந்து வந்து நம்மள வந்து பாதுகாக்க முடியும், நம்மள சுத்தி இருக்கிறவங்கள. ஓகேவா? ஒரு பாதுகாப்பு as can accident starts when safety ends. அதாவது பாதுகாப்பு சேஃப்டி எப்போ முடியுதோ அப்பதான் வந்து ஆக்சிடென்ட் வந்து துவங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது இக்னோர்ஸ் ஆஃப் ரூல்ஸ் இஸ் நோ எக்ஸ்கூஸ். அதாவது அந்த சேஃப்டி ரூலை வந்து யார் மீறி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து மன்னிப்பே கிடையாது அப்படின்ட்டு இந்த வாசகம் சொல்லுது. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். In gas welding, the welder must follow the safety precautions in handling gas welding plants and flame setting to keep himself and others safe. அதாவது ஒரு கேஸ் வெல்டிங் பிளான்ட், ஓகேவா, ஒரு கேஸ் வெல்டிங்ல வந்து ஒரு வெல்டர் வந்து கேஸ் வெல்டிங் சாதனத்தை வந்து எப்படி கையாளணும், அதுல வந்து ஏதாவது இது ஏற்பட்டா அதுக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தெரியணும். ஓகேவா? அதுல வந்து தீச்சுவாலைய அந்த கேஸ் வெல்டிங் ஃபிளேம்ல வந்து அந்த எரியக்கூடிய அந்த தீச்சுவாலைய வந்து எப்படி அமைப்பது, ஓகேவா, அதுல வந்து என்னென்ன பாதுகாப்பு, அதுல மற்றவரினுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்த பத்தியும் தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது சேஃப்டி பிரிகாஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் குட் காமன் சென்ஸ். அதாவது நல்ல அறிவு, குட் காமன் சென்ஸ்னா நல்ல எப்பொழுதெல்லாம் வந்து நல்ல ஒரு பொது அறிவு இருக்குதோ அதை அடிப்படையா கொண்டுதான் வந்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை வந்து நம்ம முன்னெடுத்து செல்ல முடியும் அப்படின்றாங்க. The following precautions are to be observed to keep a gas welder accident free. அதாவது இவங்க கீழே குறிப்பிட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுறதுனால கேஸ் வெல்டிங் செய்யும் போது விபத்துக்களை தவிர்ப்பது வந்து பெரும் அளவுக்கு வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது கொண்டிதான் வந்து நம்ம வெல்டிங்ல பார்க்கும்போது இந்த சேஃப்டி, அதாவது எக்ஸாம்ன்ற இதை தவிர்த்து ஒரு இடத்துல நம்ம வேலை செய்ய போறோம்னா ஒரு ஒரு நமக்குன்னு ஒரு ஒரு குட் நாலேஜ் வந்து சேஃப்டி வந்து எப்படி எப்படி அப்படின்னுட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிதான் இந்த சாப்டர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சேஃப்டின்ற டாபிக்கை வந்து பாக்குறோம். ஓகேவா? அடுத்தது ஜெனரல் சேஃப்டி. Do not use lubricants. Lubricants means oil, grease. Lubricant உயவு பொருள். In any part or assembly of a gas welding plant, it may cause explosion. அதாவது கேஸ் வெல்டிங் பிளான்ட்ல வந்து, ஓகேவா, கேஸ் வெல்டிங் பிளான்டினுடைய அந்த இடத்துல வந்து ஆயிலோ கிரீஸோ, ஓகேவா, எப்பொழுதும் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா வந்து அது வந்து எக்ஸ்ப்ளோஷன்ன்றது வந்து ஒரு வெடித்து சிதறக்கூடியது, வெடி ஒரு வெடித்து சிதறக்கூடியது எக்ஸ்ப்ளோஷன்னா அதை வந்து ஒரு ஆபத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது கீப் ஆல் ஃபிளமபிள் மெட்டீரியல் அவே ஃப்ரம் த வெல்டிங் ஏரியா. ஆல்வேஸ் வியர் காகுல்ஸ் வித் ஃபில்டர் லென்ஸ் டியூரிங் கேஸ் வெல்டிங். அதாவது
ஃபிளமபிள் மெட்டீரியல் அப்படின்னா தீப்பற்றக்கூடிய பொருள் அப்படின்றது வந்து அர்த்தம். எல்லா தீப்பற்றக்கூடிய பொருளும் நம்ம வெல்டிங் செய்ய போறோம்னா அந்த வெல்டிங் செய்ய போற இடத்துல இருந்து ரொம்ப தொலைத்துல கொண்டு போய் வச்சிடணும். ஓகேவா? ரொம்ப தொலைத்துல வந்து வெல்டிங் செய்யும் போது அதுக்கு அருகாமையில எதுவும் இருக்கக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி நம்ம வெல்டிங் செய்யும் போது காகுல்ஸ், வியர் காகுல்ஸ் அப்படின்றது வந்து அது வந்து ஒரு கண்ணாடி. ஓகேவா? ஒரு பாதுகாப்பு கண்ணாடி அந்த தீச்சுவலையில இருந்து வருது. அடுத்தது ஃபில்டர் லென்ஸ்ன்றதும் வந்து அதுவும் வந்து ஒரு அந்த பார்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? நீங்க இண்டஸ்ட்ரியில பார்க்கும்போது தெரியும். ஓகேவா? ஃபில்டரு, லென்ஸு, அடுத்தது வியர் காகுல்ஸ், இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது ஆல்வேஸ் வியர் ஃபயர் ரெசிஸ்டன்ட் க்ளோத்தஸ், ஆஸ்பெட்டாஸ் க்ளவுஸ் அண்ட் ஆப்ரான். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து பணிபுரியக்கூடிய இடத்துல வெல்டிங் செய்யும் பொழுது ஓகேவா, நம்ம மேல வந்து ஒரு தீ பொறினே வச்சுக்கோங்க. தீப்பொறி ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு உண்டான அந்த தீ தடுப்பு உடைகள். ஓகேவா? அதுக்குதான் ரெசிஸ்டன்ட் குளோத்தஸ், ஃபயர் ரெசிஸ்டன்ட் குளோத்தஸ், தீ தடுப்பு உடைகளை வந்து நம்ம அணியணும். அதே மாதிரி ஆஸ்பெட்டாஸ் கிளவுஸ் அப்படின்றது வந்து கையுறை. ஓகேவா? கிளவுஸ் அது வந்து ஆஸ்பெட்டாஸ்ல வந்து செஞ்சிருப்பாங்க. ஆப்ரான்றது வந்து நம்ம ஷோல்டர், அதாவது நம்மளுடைய கழுத்துல இருந்து நம்ம ஃப்ரண்ட் வரைக்கும் இருக்கக்கூடியது. ஓகேவா? ஃப்ரண்ட் இடுப்புக்கு கீழே வரைக்கும் வரும். அதுதான் வந்து ஆப்ரான். இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அணிஞ்சு தான் வந்து நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்றாங்க. அடுத்தது நெவர் வியர் நைலான், கிரேசி அண்ட் டோன் க்ளோத்தஸ் வைல் வெல்டிங். அதாவது வெல்டிங் செய்யும் பொழுது நைலானால் ஆன உடைகள், நைலானால் ஆன உடைகள். அதே மாதிரி நம்ம போட்டிருக்கிற துணி மேல கிரீஸோ ஆயிலோ அந்த மாரி வந்து ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம அணியக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது whenever a leakage is noticed, rectify it immediately to avoid fire hazards. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு வாயு கசிவு, ஓகேவா, வாயு கசிவு ஏதாவது ஒரு லீக்கேஜ் வந்து ஏற்படுது அப்படின்னு நீ வந்து நோட்டிஃபை பண்ணிட்ட அப்படின்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு அதை வந்து நம்ம வந்து சரி செஞ்சு அதை வந்து நிறுத்தணும். அப்பதான் வந்து பெரிய தீ விபத்து அசார்ட்ஸ், தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த இதுல இருந்து வந்து நம்மள பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது even a small leakage can cause serious accident. அதாவது அந்த சிறிய கேஸ் லீக்கேஜ், ஓகேவா, அந்த சிறிய கசிவு கூட மிகப்பெரிய விபத்துகளை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது ஆல்வேஸ் கீப் ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட் ஹேண்டி அண்ட் இட் ஒர்க்கிங் ஆர்டர் டு புட் அவுட் ஃபயர்ஸ். அதாவது அந்த ஃபயர் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை அணைக்கக்கூடிய சாதனங்களை வந்து எப்பயுமே வந்து நம்மளுக்கு பக்கத்துல நம்ம கைக்கு எட்டக்கூடிய இடத்துல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து கீப் த ஒர்க் ஏரியா ஃப்ரீ ஃப்ரம் எனி ஃபார்ம் ஆஃப் ஃபயர். அதாவது பணிபுரியும் இடத்த விட்டு நம்ம அந்த இடத்துல வந்து ஓகேவா, அந்த இடத்துல எந்த வடிவிலும் தீ இல்லாமல் இருக்குதா. அதாவது என்ன சொல்லணும்னா, நம்ம பணிபுரியும் இடத்துல ஓகேவா, இப்ப நம்ம அந்த இடத்துல வந்து வெல்டிங் வைக்க போறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து தீ ஏற்படுறதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா இல்லையா, அது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து உறுதிப்படுத்திட்டு தான் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து வெல்டிங் வைக்கிறதுக்கே வந்து நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது சேஃப்டி பிரிகாஷன்ஸ் பிஃபோர் கேஸ் வெல்டிங். அதாவது நம்ம கேஸ் வெல்டிங் செய்யறதுக்கு முன்னாடி என்னென்ன முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து நம்ம வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சேஃப்டி ஃபார் சிலிண்டர்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சிலிண்டருக்கு உண்டான பாதுகாப்புக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கணும். டூ நாட் ரோல் கேஸ் சிலிண்டர்ஸ் ஆர் யூஸ் தம் ஆஸ் ரோலர்ஸ்.
அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சிலிண்டரை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அந்த சிலிண்டரை வந்து நம்ம ரோலர் மாரி உருட்டிக்கிட்டு போகக்கூடாது. ஓகேவா? ரோலர் மாரி உருட்டிக்கிட்டு போகக்கூடாது. அந்த சிலிண்டரை எடுத்து செல்லணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ட்ராலி வந்து இருக்கும். அந்த ட்ராலியை வந்து பயன்படுத்தணும். பின்னாடி படத்துல கொடுத்துருப்பாங்க, அது நீங்க பார்த்தா தெரியும். ஓகேவா? அந்த ட்ராலியை தான் வந்து பயன்படுத்தணும். ஓகேவா? யூஸ் ட்ராலி டு கேரி த சிலிண்டர்ஸ். அந்த ட்ராலியை தான் வந்து நம்ம பயன்படுத்தணும். க்ளோஸ் த சிலிண்டர் வால்வ்ஸ் வென் நாட் இன் யூஸ் ஆர் எம்டி. அதாவது நம்ம சிலிண்டரை வந்து எப்பெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தாம இருக்கிறோம் அப்படின்னா அப்பெல்லாம் வந்து அந்த சிலிண்டரினுடைய வால்வு வந்து மூடிடும். அதே மாதிரி சிலிண்டர் எம்டியா இருந்தா கூட அந்த சிலிண்டரினுடைய வால்வை வந்து நம்ம மூடிதான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது கீப் ஃபுல் அண்ட் எம்டி சிலிண்டர்ஸ் செப்பரேட்லி. அதாவது எப்பயுமே வந்து சிலிண்டர் வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகேவா? சிலிண்டர் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அதை தனியாவும், சிலிண்டர் ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அதை தனியாவும் தனித்தனியா வந்து பிரிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது ஆல்வேஸ் ஓப்பன் த சிலிண்டர் வால்வ்ஸ் ஸ்லோலி, நாட் மோர் தென் 1.5 டர்ன். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சிலிண்டர் வால்வை வந்து ஓப்பன் பண்ணும்போது எப்போதுமே வந்து மெதுவா தான் ஓப்பன் பண்ணணும். அதே மாரி அந்த சிலிண்டர் வால்வை நீ வந்து திறக்கிற அப்படின்னா 1 டர்ன், ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு 1/2 டர்ன், 1.5 டர்ன் தான் வந்து திறக்கணும் ஒழிஞ்சு அதுக்கு அதிகமா வந்து திறக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா சிலிண்டர்ல வந்து அந்த ப்ரெஷர் ரேஞ்ச் வந்து பின்னாடி காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ப்ரெஷர் ரேஞ்சில் வந்து அது வந்து சிலிண்டர் வந்து அதுல இருக்கும். அப்ப நம்ம வந்து ஃபுல்லா வந்து நம்ம திறக்க கூடாது. கரெக்டா 1.5 சுத்து, ஒரு முழு இன்னொன்னு 1/2 சுத்து, இவ்வளவுதான் வந்து நம்ம வந்து திறக்கணும் அப்படின்றாங்க. அடுத்தது யூஸ் த கரெக்ட் சிலிண்டர் கீஸ் டு ஓப்பன் த சிலிண்டர். அதாவது சிலிண்டரை வந்து நம்ம திறக்கிறதுக்கு எந்த கீயோ அந்த சரியான கீயை மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது do not remove the cylinder keys from the cylinders while welding. It will help to close the cylinders quickly in the case of backfire or flashback. அதாவது பேக்ஃபயர்னாலும் ஒண்ணுதான், ஃபிளாஷ்பேக்னாலும் ஒண்ணுதான். இதை பயன்படுத்தி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. அதை நான் பின்னாடி சொல்றேன். ஓகேவா? பேக்ஃபயர் ஆர் ஃபிளாஷ்பேக் அப்படின்றது ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேவா? அதை பயன்படுத்தி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. அதாவது வெல்டிங் செய்யும் பொழுது, ஓகேவா? இப்போ ஒரு இடத்துல வெல்டிங் செய்யறோம் அப்படின்னா அந்த வெல்டிங் செய்யும் பொழுது அந்த சிலிண்டர்ல இருக்கக்கூடிய அந்த கீயை வந்து நம்ம சிலிண்டரை விட்டு அப்பால எடுத்து வச்சிருக்க கூடாது. ஓகேவா? ஏன்னா திடீர்னு ஏதோ ஒரு இன்சிடென்ட், திடீர்னு ஏதோ ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னா நம்ம சிலிண்டரை மூடணும். உடனே டக்குன்னு நம்ம வந்து கேஸை வந்து அடைக்கணும். அப்ப வந்து நீ அந்த கீ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால தேட முடியாது. அதுக்காக அந்த கீயை வந்து சிலிண்டர்லயே வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது ஆல்வேஸ் யூஸ் த சிலிண்டர்ஸ் இன் அன் அப்ரைட் பொசிஷன் ஃபார் ஈஸி ஹேண்ட்லிங் அண்ட் சேஃப்டி. அதாவது சிலிண்டர் வந்து நம்ம வந்து சிலிண்டரினுடைய பாதுகாப்பு, அதுக்காகவும் நம்ம சிலிண்டரை வந்து ஈஸியா நம்ம வந்து யூஸ் பண்றதுக்கும் சிலிண்டர் வந்து எப்பவுமே வந்து கரெக்டா நேரான நிலையிலே வந்து இருக்கணும். அப்ரைட் பொசிஷன் அப்படின்னா நேரான நிலை அப்படின்றது வந்து அர்த்தம். அந்த நிலையில தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது ஆல்வேஸ் கிராக் த சிலிண்டர் வால்வ்ஸ் டு கிளீன் த வால்வ் சாக்கெட்ஸ் பிஃபோர் அட்டாச்சிங் ரெகுலேட்டர்ஸ். அதாவது ரெகுலேட்டரை வந்து நீ பொருத்துறதுக்கு முன்னாடி, ரெகுலேட்டரை ஃபிட் பண்றதுக்கு முன்னாடி அந்த சிலிண்டர் வால்வ் இருக்கு பாத்தியா, அந்த சிலிண்டர் வால்வை வந்து லைட்டா திறந்து மூடணும். ஓகேவா? லைட்டா திறந்து மூடி அதுல இருக்கக்கூடிய அந்த வால்வு சாக்கெட்டை வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரெகுலேட்டர் வந்து ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது சேஃப்டி ஆஃப் ரப்பர் ஹோஸ். ஓகேவா? சேஃப்டி ஆஃப் ரப்பர் ஹோஸ், இந்த இதுதான் அடுத்தது நம்ம பாக்குறது. என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இன்ஸ்பெக்ட் த ரப்பர் ஹோஸ் பைப்ஸ் பீரியடிக்லி அண்ட் ரீப்ளேஸ் த டேமேஜ்டு ஒன்ஸ். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சேஃப்டி ஆஃப் ரப்பர் ஹோஸ் பைப்ஸ் வந்து நம்ம கேஸ் வெல்டிங்கை நம்ம வந்து
செய்ய போறோம், ஓகேவா, கேஸ் வெல்டிங் செய்ய போறோம்னா அந்த கேஸ் வெல்டிங்க்கு எந்த பரிந்துரைக்கப்பட்ட, ஓகேவா, எந்த பரிந்துரைக்கப்பட்ட ரப்பர் ஹோஸை வந்து நம்ம பயன்படுத்தணும், ஓகேவா, பயன்படுத்தணுமோ அதை தான் பயன்படுத்தணும். சேதம் அடைஞ்சிருந்தது அப்படின்னா அதை உடனே மாத்தணும், ஓகேவா. அதாவது மேனுஃபேக்சர் வந்து இந்த ஹோஸை தான் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம அதை தான் வந்து பயன்படுத்தணும். அதை தவிர்த்து வேற ஹோஸை பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி அதுல டேமேஜ் இருந்ததுன்னா உடனடியா வந்து நம்ம வந்து மாத்திடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது, do not use odd bits of hose pipes tubes. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, துண்டு துண்டா உடைஞ்சிருக்கு பைப்ஸ், ஓகேவா, துண்டு துண்டா அந்த ஹோஸ் வந்து மேல வந்து கிராக் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா. அந்த உடைந்த துண்டு ஹோஸ், டியூப்ஸ், ஓகேவா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Do not replace the hose pipes for acetylene with the ones used for oxygen. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சிஜனுக்குன்னு தனி ஹோஸ், அசிட்டிலின் கேஸுக்குன்னு தனி ஹோஸ், ரெண்டுத்துக்கும் தனித்தனி ஹோஸ் பயன்படுத்தணும். ஆக்சிஜனுக்கு பயன்படுத்திய அந்த ஹோஸை வந்து அசிட்டிலினுக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது, ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, ஆல்வேஸ் யூஸ் ஏ பிளாக் ஹோஸ் பைப்ஸ் ஃபார் ஆக்சிஜன் அண்ட் மெரூன் ஹோஸ் பைப்ஸ் ஃபார் அசிட்டிலின். இதை வந்து நீங்க வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இது வந்து கண்டிப்பா வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க, ஓகேவா. வெல்டிங் சாப்டர் அப்படின்னா அந்த கேஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல வந்து இது ஒண்ணு என்ன அப்படின்னா, ஆக்சிஜன் சிலிண்டர், ஓகேவா, ஒரு கேஸ் வெல்டிங் பிளான்ட்ல ஆக்சிஜன் சிலிண்டர், அசிட்டிலின் சிலிண்டர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவ அப்படின்ட்டு கேக்குறாங்க. அப்படின்னா கருப்பு நிறத்துல இருந்தது அப்படின்னா அது வந்து ஆக்சிஜன், ஓகேவா. அதே மெரூன் அப்படின்றது வந்து ஒரு காவி நிறம் அப்படின்றது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மெரூன் நிறத்துல இருக்குது அப்படின்னா அது வந்து அசிட்டிலின் சிலிண்டர். அப்ப அந்த சிலிண்டருக்கு உண்டான ஹோஸ் பைப்ஸ், ஆக்சிஜனுக்கு பிளாக் ஹோஸ் பைப்ஸ், அசிட்டிலினுக்கு மெரூன் பைப் ஹோஸ், ஓகேவா. இப்படிதான் வந்து நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து கேட்பாங்க. அடுத்தது, சேஃப்டி ரெகுலேட்டர். Prevent hammer blows to the gas cylinders and ensure that water, dust and oil do not settle on the cylinder. அதாவது ரெகுலேட்டரினுடைய பாதுகாப்பு என்னன்னா, அந்த கேஸ் சிலிண்டர் மேல வந்து நம்ம வந்து ஹேமர் வச்சு அடிக்கக்கூடாது. ஹேமர் ப்ளவுஸ்னா ஹேமரிங் வந்து இருக்கக்கூடாது, ஹேமர் செய்யக்கூடாது. அதே மாரி தண்ணி விட்டு பார்க்கக்கூடாது, ஓகேவா. அதே மாரி தண்ணி விட்டு பார்க்கக்கூடாது அந்த ரெகுலேட்டர்ல, ஓகே. அதே மாதிரி சிலிண்டர் மேல தூசு, அதே மாதிரி ஆயில், இதெல்லாம் வந்து இருக்காம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து செட்டில் ஆகாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஓகேவா. அடுத்தது, இதுவும் வந்து கண்டிப்பா வந்து எக்ஸாம்ல வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, அந்த ரெகுலேட்டர், ஓகேவா, அந்த ரெகுலேட்டர்ல வந்து ஆக்சிஜன் கேஸ் சிலிண்டருக்கு உண்டான ரெகுலேட்டர்ல என்ன த்ரெட் இருக்கும், ஓகேவா. அசிட்டிலின் கேஸ் சிலிண்டருக்கு உண்டான ரெகுலேட்டர்ல என்ன த்ரெட் இருக்கும் அப்படின்ட்டு கேட்பாங்க. த்ரெட்னா மர, ஓகேவா. ஒன் ரைட் ஹேண்ட் த்ரெட் கனெக்ஷன் ஃபார் ஆக்சிஜன் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட் கனெக்ஷன் ஃபார் அசிட்டிலின். அதாவது ஆக்சிஜன் கேஸ் சிலிண்டர் வந்து கருப்பா இருக்கும், ஓகேவா. அதுல வந்து ரைட் ஹேண்ட் த்ரெட் வலப்பக்கம் மறை வந்து வெட்டப்பட்டிருக்கும், ஓகேவா. அதே மாதிரி அசிட்டிலின் கேஸ் சிலிண்டர் வந்து மெரூன் காவி நிறத்துல இருக்கும், அதுல வந்து லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட் வந்து வெட்டப்பட்டு இருக்கும் அந்த ரெகுலேட்டர் யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலேட்டர்ல, ஓகேவா. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, சேஃப்டி ஃபார் ப்ளவ் பைப்ஸ், ஓகேவா. அந்த ப்ளவ் பைப்ஸ் அப்படின்றது வந்து இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, இதான் இதுக்கு பேர் தான் வந்து ப்ளவ் பைப்ஸ், ஓகேவா. இதுலதான் வந்து அந்த ஃபிளேம் வந்து உற்பத்தி ஆகி ஃபிளேம் வரும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வெல்டிங் பண்ணுவோம், ஓகேவா. அதை நான் வந்து காட்டுதேன். அதுக்கு அந்த ப்ளவ் பைப்ஸுக்கு வந்து என்னென்ன சேஃப்டி வந்து சொல்றாங்க அப்படின்றத பாத்துருவோம். When a blow pipe is not in use, put out the flame and place the blow pipe in a safe place. அதாவது ப்ளோ பைப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணல, ஓகேவா, யூஸ் பண்ணல அப்படின்ற பட்சத்துல அதுல இருக்கக்கூடிய அந்த தீச்சுவாலை, அந்த ப்ளவ் பைப்ல ஏதாவது தீச்சுவாலை இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து நிப்பாட்டிடணும்.
நிப்பாட்டிட்டு அந்த ப்ளவ் பைப்பை எடுத்து ஒரு சேஃப்டி இடத்துல, ஒரு பாதுகாப்பான இடத்துல வந்து வைக்கணும் தனியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது, when flames snaps out and backfires, quickly shoot both the blow pipe valves oxygen first and dip in water. அதாவது நம்ம வந்து கேஸ் வெல்டிங் வச்சிட்டு இருக்கும்போது ஓகேவா, பேக் ஃபயர், அதாவது பேக் ஃபயர் அப்படின்றது வந்து நான் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்கன்னு சொன்னேன்ல, அதுதான் அதுக்கு உண்டான இதுதான் வந்து அந்த மாரி பேக் ஃபயர் ஏற்படுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ளவ் பைப்ல 2 வால்வ் இருக்கும் ஓகேவா. ப்ளவ் பைப்ல 2 வால்வ், ஒன்னு ஆக்சிஜனுக்கு, இன்னொன்னு அசிட்டிலினுக்கு ஓகேவா. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ப்ளவ் பைப்ல இருக்கக்கூடிய அந்த வால்வ் ரெண்டுத்தையும் வந்து மூடிடணும். மூடிட்டு ஆக்சிஜன் ஆக்சிஜன் வருது பத்தியா, அந்த ஆக்சிஜன் இருக்கக்கூடிய அந்த இதை வந்து டக்குன்னு வந்து நம்ம தண்ணியில டிப் பண்ணிடணும் ஓகேவா. டிப் அண்ட் வாட்டர், தண்ணியில வந்து டிப் பண்ணிடணும். 2 ப்ளவ் பைப்பி வால்வையும் வந்து குயிக்கா மூடிட்டு அந்த ப்ளவ் பைப்பை எடுத்து டக்குன்னு தண்ணியில மூடிடணும். அந்த 2 வால்வுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து எதை மூடுவீங்க அப்படின்னா ஆக்சிஜனை தான் வந்து ஃபர்ஸ்ட் மூடணும். ஆக்சிஜன் வால்வை ஃபர்ஸ்ட் மூடிட்டு ரெண்டாவது அசிட்டிலின் வால்வை மூடிட்டு அந்த ப்ளவ் பைப்பை எடுத்து டக்குன்னு தண்ணியில வச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது, while igniting the flame, point the blow pipe nozzle in a safe direction. அதாவது இப்போ வந்து நீ அந்த கேஸ் ஆக்சிஜன் அசிட்டிலின்னு 2 இது இருக்கு. அந்த 2 இதுல இருந்து வந்து நீ வந்து கேஸ் ஆன் பண்ணிட்ட. ஆன் பண்ணும்போது ஃபுல்லா திறக்கணுமா இல்ல பாதியா திறக்கணுமானா கரெக்டா வந்து 1.5, அதாவது ஒரு முழு சுற்று இன்னொன்னு அரை சுற்று இவ்வளவுதான் வந்து திறக்கணுமே, அதுக்கு மேல திறக்கக்கூடாது. அதை திறந்துட்டு அந்த ப்ளவ் பைப்பை வந்து நீ கரெக்டான டைரக்ஷன்ல வச்சுக்கிட்டு அதுல இருந்து தான் வந்து நம்ம அந்த ஸ்பார்க் லைட்டரை யூஸ் பண்ணி அதை வந்து பத்த வைக்கணும் ஓகேவா. நீ வந்து அந்த ப்ளவ் பைப்பை நம்ம மூஞ்சாண்ட வச்சுக்கிட்டு டப்புன்னு பத்த வச்சுன்னா டப்புன்னு வந்து நெருப்பு மூஞ்சில அடிச்சிடும். அப்ப அதை வந்து நம்ம எந்த பாயிண்ட்ல ப்ளவ் பைப்பை வந்து கரெக்டான டைரக்ஷன்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த ஸ்பார்க் லைட்டர்ல ஸ்பார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது, while extinguishing the flame, shoot off the acetylene valve first and then the oxygen valve to avoid a backfire. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தீ விபத்திலிருந்து விடுபடும் போது ஓகேவா, தீ விபத்திலிருந்து நம்ம வந்து இப்போ தீ விபத்துல இருந்து நம்ம அப்பால வரோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தீயினை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஓகேவா, தீயினை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா முதலில் அசிட்டிலின் வால்வை வந்து மூடிட்டு அதுக்கப்புறம் ஆக்சிஜன் வால்வை வந்து மூடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இதே இதே டைலாக் வந்து நான் என்ன சொன்னேன் இதுக்கு முன்னாடி, ஆக்சிஜன் வால்வை தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து மூடணும் ஓகேவா. பேக் ஃபயர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா 2 வால்வை வந்து மூடணும், அதுல ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் வால்வை வந்து மூடணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது வந்து பேக் ஃபயருக்கு ஓகேவா. தீ வந்து பின்னாடி டப்புன்னு ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா அது ஓகேவா. இது வந்து எக்ஸ்டிங்யூஷிங் த ஃப்ளேம், அதாவது விபத்து வந்து தீ விபத்து வந்து ஏற்பட்டு அதுல இருந்து நிக்குது அப்படின்னா விடுபடுது அப்படின்னா ஓகேவா. இப்போ நீ ஸ்பார்க் வைக்கிற, ஸ்பார்க் வச்சுட்டு லைட்டா எரிஞ்சிட்டு டக்குன்னு வந்து ஃப்ளேம் வந்து வராம டக்குன்னு ப்ளவ் பைப்லயே வந்து ஆஃப் ஆயிடுது அப்படின்னா அப்போ வந்து நீ அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அசிட்டிலின் வால்வை வந்து மூடிடணும் ஓகேவா. அசிட்டிலின் வால்வு தான் வந்து அதை வந்து எரிய தூண்டுறது. ஆக்சிஜன் வால்வு வந்து ஆக்சிஜன் வந்து எரியும், அசிட்டிலின் வந்து எரிய தூண்டும். அப்ப அந்த எரிய தூண்டக்கூடிய வால்வு வந்து டப்புன்னு மூடிடணும். மூடிட்டு அதுக்கப்புறம் ஆக்சிஜன் வால்வு வந்து மூடணும் ஓகேவா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இது மாரி இருந்ததுன்னா பேக் ஃபயரையும் வந்து நம்ம வந்து ஏற்படுறதையும் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் வந்து கேஸ் வெல்டிங்ல நம்ம என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்றது வந்து ஓகே. அடுத்தது வந்து ஆர்க் வெல்டிங்க்கு வருவோம்.
சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஆர்க் வெல்டிங் பிஃபோர் டியூரிங் ஆஃப்டர். அதாவது நம்ம ஆர்க் வெல்டிங் செய்யறதுக்கு முன்னாடி, செய்யும் போது, செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெவர் ஸ்டாண்ட் ஆன் ஏ டேம் ஆர் வெட் பிளேஸ் வைல் ஆர்க் வெல்டிங். அதாவது ஆர்க் வெல்டிங் செய்யக்கூடிய இடத்துல ஈரப்பதம், ஓகேவா, ஈரப்பதம் இல்லைன்னா ஃபுல்லா வந்து வெட் பிளேஸ்னா ஈரப்பதம், டேம்ப் அப்படின்னா ஒரு அடைப்பட்ட இடம், ஓகேவா, டேம் அப்படின்னா ஒரு அடைப்பட்ட இடம், ஃபுல்லா வந்து கவர் பண்ண இடம்னு வச்சுக்கோங்க. அந்த மாரி இடத்துக்கு மேல நின்று நம்ம வந்து நிக்க கூடாது, ஓகேவா, மேல நிக்க கூடாது. அடுத்தது ஆல்வேஸ் வியர் ஆல் த சேஃப்டி அப்பேரல்ஸ், கிளவுஸ், ஆப்ரான், ஸ்லீவ்ஸ், ஷூஸ். அதாவது எப்பவுமே வந்து நீ வெல்டிங் செய்யற அப்படின்னா, ஓகேவா, உனக்கு உண்டான அந்த வெல்டிங் செய்யறதுக்கு ஆபத்துல இருந்து தவிர்க்க என்னென்ன பாதுகாப்பு தராங்களோ, ஓகேவா, என்னென்ன பாதுகாப்பு உடைமைகள் தராங்களோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம கிளவுஸ், ஓகேவா, வெல்டிங் காகுல்ஸ், ஷூஸ், ஆப்ரனு, ஸ்லீவ்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும்ன்றாங்க. அடுத்தது யூஸ் வெல்டிங் அண்ட் ஏ சிப்பிங் ஸ்கிரீன் டியூரிங் வெல்டிங் அண்ட் சிப்பிங் ரெஸ்பெக்டிவ் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஐஸ் அண்ட் த ஃபேஸ். ஓகேவா, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து வெல்டிங் செஞ்சுட்டு வெல்டிங்கை வந்து நம்ம யூஸ் பண்ணும் போதும், வெல்டிங் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சிப்பிங் ஸ்கிரீனை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். ஓகேவா, வெல்டிங் செய்யும் பொழுதும் வெல்டிங் செஞ்சதுக்கு அப்புறமும் அந்த வெல்டிங் ஸ்கிரீனு, ஓகேவா, சிப்பிங் ஸ்கிரீனு அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து நம்மளுடைய ஃபேஸுக்கும் நம்மளுடைய கண்ணுக்கும் வந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சிப்பிங் ஸ்கிரீன். ஓகேவா. அடுத்தது சுவிட்ச் ஆஃப் த மிஷின்ஸ். ஓகேவா, சுவிட்ச் ஆஃப் த மிஷின்ஸ் when not in use. அதாவது நம்ம வந்து மிஷின், வெல்டிங் மிஷின் வந்து நம்ம வெல்டிங் வைக்கல, இல்ல நம்ம எதுவும் பண்ணல அப்படின்னா உடனே வெல்டிங் மிஷினை வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சிடணும். அடுத்தது கீப் த க்ளோத்தஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆயில் அண்ட் கிரீஸ். அதாவது நம்மளுடைய துணியில வந்து கிரீஸு, ஆயில் அதெல்லாம் வந்து இல்லாத மாரி பாதுகாப்பா வச்சிருக்கணும். யூஸ் டாங் வைல் ஹேண்ட்லிங் ஹாட் மெட்டல்ஸ். அதாவது நல்ல வந்து சூடான மெட்டீரியலை வந்து நம்ம வந்து கையாளுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து டாங்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, ஓகேவா. அது வந்து இடிக்கு மாரி இருக்கும், ஓகேவா, இடிக்கு மாரி இருக்கும். அது வந்து நம்ம அதுல பிடிச்சி நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணணும், நம்ம ஸ்ட்ரெயிட்டா போய் கை வைக்க கூடாது. அடுத்தது டூ நாட் கேரி மேட்சஸ் ஆர் பெட்ரோல் லைட்டர்ஸ் இன் யுவர் பாக்கெட் டியூரிங் ஆர்க் வெல்டிங். அதாவது ஆர்க் வெல்டிங் செய்யும் பொழுது அதுல வந்து நம்ம வந்து தீப்பெட்டியோ இல்ல அந்த பெட்ரோல் லைட்டு, ஓகேவா, பெட்ரோல் லைட்னா தெரியல, சிகரெட் லைட், அந்த மாரி அதெல்லாம் வந்து பாக்கெட்ல வச்சு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது ப்ரொடெக்ட் த அவுட்சைடர்ஸ் ஃப்ரம் ரேடியேஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ரேஸ் பை யூசிங் போர்ட்டபிள் ஸ்கிரீன்ஸ் ஆர் வெல்டிங் பூத்ஸ். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரேடியேஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். அதாவது ரேடியேஷன் அப்படின்னா ஒளிக்கதிர், ரிஃப்ளெக்ஷன்னா பிரதிபலிப்பது, ஓகேவா. இதுல இருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுல இருந்து நம்ம வந்து சுத்தி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து பாதுகாப்பு அளிக்கணும், சுத்தி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து பாதுகாப்பு அளிக்கணும். அதுக்கு தக்கன மாரி நம்ம வந்து வெல்டிங் பூத்ஸ் உள்ளார நின்று நம்ம வந்து இது பண்ணணும். அந்த ஃபிகர் 2ல வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஓகேவா, இதான் ஃபிகர் 2. இதுல கொடுத்துருக்காங்கல்ல, அந்த இதுக்கு பேர் தான் வந்து வெல்டிங் பூத்ஸ், ஓகேவா. அடுத்தது கீப் த வெல்டிங் ஏரியா ஃப்ரீ ஃப்ரம் மாய்ஸ்சர் அண்ட் ஃபிளமபிள் மெட்டீரியல். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எரியக்கூடிய, ஓகேவா, எரியக்கூடிய பொருள் வந்து, அதாவது ஃபிளமபிள் மெட்டீரியல்னா எரியக்கூடிய மெட்டீரியல், ஓகேவா. மாய்ச்சர் அப்படின்னா ஈரப்பதம், தூசு அந்த மாரி, ஓகேவா. எரியக்கூடிய பொருள்ல இருந்தும் ஈரப்பதம் இருக்கக்கூடிய தூசுல இருந்தும், ஓகேவா, வெல்டிங் பரப்புக்கு வந்து நம்ம பாதுகாத்தல் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, பாதுகாப்பா இருக்கிறதுக்கு. Do not try to rectify electrical faults yourself, call an electrician. அதாவது அந்த இடத்துல ஏதோ ஒரு மின்சார குறைபாடு இருக்குது அப்படின்னா அதை வந்து கிளியர் பண்ணணும், சரி செய்யறதுக்கு வந்து நீ வந்து வெல்டிங் வேலையை விட்டுட்டு நீயே போயிட்டு எல்லாமே பண்ணக்கூடாது.
அதுக்குன்னு உண்டான அத்தாரைஸ்டு எலக்ட்ரிஷியன் யாரோ அவங்கள கூப்பிட்டு அவங்க வந்து அதை வந்து உண்டானதை வந்து சரி பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது, do not throw the electrode stubs and the floor, put them in a container. அதாவது நம்ம ஆர்க் வெல்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரோட வந்து நம்ம தர மேலேயோ அங்க இங்கேயோ நம்ம வந்து போட்டு வைக்க கூடாது. அதுக்குன்னு உண்டான கண்டெய்னர், அதுக்குன்னு உண்டான பெட்டியில தான் வந்து நம்ம வந்து வைக்கணும் அப்படின்றாங்க. யூஸ் எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ் டு ரிமூவ் த ஆர்க் வெல்டிங் ஸ்மோக் அண்ட் ஃபர்ம்ஸ். அதாவது ஆர்க் வெல்டிங் செய்யும் பொழுது அதுல வரக்கூடிய அந்த புகை, அதுல இருந்து வரக்கூடிய அந்த தீப்பொறி, இதை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து தவிர்த்துக்கலாம். எப்படி அப்படின்னா, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில எல்லாம் வந்து வெல்டிங் செய்யும் பொழுது அங்க வந்து பெரிய பெரிய அல்மோனோடு ஃபேனுன்னு சொல்லிட்டு எக்ஸாஸ்ட் ஃபேனுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஃபேனை வந்து நம்ம வெல்டிங் எந்த இடத்துல வெல்டிங் செய்யறோமோ அந்த இடத்துக்கு வச்சுட்டோம் அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய காத்து, அந்த புகை, அந்த ஸ்பார்க் எல்லாத்தையும் வந்து வெளியில தள்ளிக்கிட்டே போயிடும். ஓகேவா? அடுத்தது, சேஃப்டி பிரிகாஷன்ஸ் ஆஃப்டர் கேஸ் அண்ட் அதாவது ஃபிகர் 4லயும் வந்து அது கொடுத்துருக்காங்க. என்னது கொடுத்துருக்காங்கன்னா அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸ் இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்தது, சேஃப்டி பிரிகாஷன்ஸ் ஆஃப்டர் கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் வெல்டிங். ஆஃப்டர் ஒர்க்கிங் கேஸ் வெல்டிங் அண்ட் கேஸ் கட்டிங் bleed the lines to take pressure of regulators, neatly coil the hoses and replace equipment. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து கேஸ் வெல்டிங்கா இருந்தாலும் எலக்ட்ரிக் வெல்டிங் ரெண்டும் செஞ்சதுக்கு அப்புறம் கேஸ் வெல்டிங், ஓகேவா, கேஸ் மற்றும் எலக்ட்ரிக் வெல்டிங் அப்புறம் கேஸ் வெல்டிங் இது ரெண்டும் செஞ்சதுக்கு அப்புறம் அதுல என்னென்ன பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய அந்த ரெகுலேட்டரை வந்து நம்ம வந்து மூடிடணும். ஓகேவா? அதுல இருக்கக்கூடிய ரெகுலேட்டரை வந்து மூடிடணும். அந்த ஹோஸை வந்து எங்க பாதுகாப்பா வைக்கணுமோ அங்க பாதுகாப்பா வந்து சுத்தி வைக்கணும். ஓகேவா? இதுதான் அந்த ப்ளவ் பைப்பு. அதுக்கு உண்டான சேஃப்டி பிரிகாஷன்ஸ் வெல்டிங் மிஷினா இருந்தாலும் எலக்ட்ரிக் வெல்டிங்கா இருந்தாலும் கேஸ் வெல்டிங்கா இருந்தாலும் எந்தெந்த பொருள் எப்படி எப்படி பாதுகாப்பா வைக்கணுமோ அந்தந்த இடத்துல கரெக்டா வச்சிடணும். ஓகேவா? கேஸ் ரெகுலேட்டர்ல கேஸ் எல்லாம் வந்து கரெக்டா நிப்பாட்டி இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிடணும். அடுத்தது, ஸ்டார் ஹோசஸ், டார்ச்சஸ், ப்ளவ் பைப்ஸ், ரெகுலேட்டர்ஸ், சேஃப்டி இன் ப்ராப்பர் பிளேஸ். அதாவது அந்த டார்ச், ப்ளவ் பைப்ஸ், ரெகுலேட்டரு எல்லாத்தையுமே வந்து எந்தெந்த இடத்துல சரியா பாதுகாப்பா இருக்குமோ அந்த இடத்துல வந்து கொண்டு போய் வச்சிடணும். ஓகேவா? அடுத்தது, ஸ்டோர் அவே த கேஸ் சிலிண்டர்ஸ் ஃப்ரம் இன் ஃபிளமபிள் அண்ட் கம்பியூஸ்டல் மெட்டீரியல்ஸ். அதாவது எரியக்கூடிய பொருள், ஓகேவா, எரியக்கூடிய பொருளோ இல்ல சுவாலை ஃபிளமபிள் கம்பியூஸ்டல் எரியக்கூடிய மெட்டீரியல் இல்ல தீச்சுவாலை ஏற்படுத்தக்கூடிய பொருள், இது எல்லாத்திலிருந்தும் வந்து கேஸ் சிலிண்டரை வந்து தூரமா எடுத்துன்னு போய் வைக்கணும், தள்ளி வைக்கணும். அடுத்தது, ஆஃப்டர் எலக்ட்ரிக் வெல்டிங் ஆப்ரேஷன்ஸ் ஆர் கம்ப்ளீட்டட் த வெல்டர் வில் மார்க் த ஹாட் மெட்டல் ஆர் ப்ரொவைட் சம் அதர் மீன்ஸ் ஆஃப் வார்னிங் அதர் ஒர்க்கர்ஸ். அதாவது இப்போ வந்து ஒரு வெல்டிங் வேலையை வந்து வெல்டர் வந்து முடிச்சிட்டாரு அப்படின்னா அவர் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஜாப் செய்யப்பட்ட ஜாப் வந்து பயங்கர ஹீட்டா இருக்கும், அதாவது சூடா இருக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து வேற யாராவது புதுசா வந்து ஒருத்தவங்க வந்து வேலை பாக்குறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு தெரியாது. அப்ப அது மேல வந்து ஏதாவது வந்து ஒரு ஐடென்டிஃபை வந்து பண்ணணும், அந்த மாதிரி ஹாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் வேலை பார்த்தது அப்படின்னு. ஓகேவா? அடுத்தது, வெல்டிங் மிஷின்ஸ் வில் பி டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த பவர் சோர்ஸ். அதாவது நம்ம வெல்டிங் மிஷின் வந்து, ஓகேவா, வெல்டிங் மிஷின் வந்து மின் தொடர்பு வந்து துண்டிச்சு வச்சிருக்கணும். ஓகேவா? மின் தொடர்புல இருந்து வெல்டிங் என்ஜினத்தை வந்து நம்ம வந்து எப்பயுமே ஆஃப் பண்ணி வச்சிருக்கணும். அந்த வெல்டிங் மிஷின்ல கரண்ட் இருக்கிற மாரி எப்பயுமே வந்து வச்சிருக்க கூடாது வேலை இல்லாத பட்சத்துல. அடுத்தது, டிஸ்கனெக்ட் த வெல்டிங் கேபிள்ஸ் ஃப்ரம் வெல்டிங் எக்யூப்மெண்ட். அதாவது நம்ம வந்து வெல்டிங் வேலை இல்லை அப்படின்னா அந்த வெல்டிங் கேபிள்ஸை வந்து நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி நம்ம தனியா வந்து ரோல் பண்ணி தனியா வச்சிடணும். நீட் த காயில் த கேபிள் அண்ட் கெப்ட் இட் பிளேஸ் சேஃப்லி. அதாவது அந்த கேபிளை வந்து சரியா வந்து நம்ம ரொட்டேஷன், ஓகேவா, சரியா வந்து நம்ம சுத்தி பாதுகாப்பான இடத்துல வந்து நம்ம வைக்கணும் அப்படின்றது. அடுத்தது, பிளேஸ் அண்ட் ஸ்டோர் எலக்ட்ரோட் ஹோல்டர் அண்ட் அதர் ஹேண்ட் டூல்ஸ் சேஃப்லி.
அதாவது நம்ம அந்த எலக்ட்ரோடு ஹோல்டர்னா அதுலதான் அந்த எலக்ட்ரோட பிடிச்சி வேலை பார்க்கறது அந்த ஹோல்டரு மீதி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்ட் டூல்ஸ் எல்லாத்தையும் வந்து தனியா அதுக்கு உண்டான இடத்துல தனித்தனியா வச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ். சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் தயர் யூஸ் இன் வெல்டிங். அதாவது நம்ம வெல்டிங் செய்யும்போது என்னென்ன பாதுகாப்பு உபகரணம் வந்து யூஸ் பண்ணணும், அந்த பாதுகாப்பு உபகரணத்தினுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபியூசன் வெல்டிங் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பார்ப்போம். This is a method of welding in which similar or dissimilar metals are joined together without melting the edges of the base metal by using the low melting point filler rod but without the application of pressure. அதாவது நான் ஃபியூசன் வெல்டிங் அப்படின்னா உருக்கா இணைப்பு அப்படின்றது வந்து அர்த்தம். இந்த முறையில வந்து ஒரே வகையோ இல்ல வேறுபட்ட உலோகமோ, ஓகேவா, அந்த உலோகத்தினுடைய விளிம்பை வந்து நம்ம உருக்காம, ஓகேவா, விளிம்பு வந்து உருக்காம குறைந்த உருகுநிலை கொண்ட குறைந்த உருகுநிலை கொண்ட ஃபில்லர் ராடை பயன்படுத்தி அழுத்தம் தராம இணைக்கிறதுக்கு பேர் தான் வந்து நான் ஃபியூசன் வெல்டிங். இந்த நான் ஃபியூசன் வெல்டிங்க்கு குட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சாலிட்ரிங், பிரேசிங் அண்ட் பிரான்ஸ் வெல்டிங். இது வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா? அதாவது கீழே 4 ஆன்சர் கொடுத்துட்டு இதுல வந்து நான் ஃபியூசன் வெல்டிங்க்கு வந்து எது வந்து எக்ஸாம்பிள், ஓகேவா, விச் ஒன் ஆஃப் திஸ் நான் ஃபியூசன் வெல்டிங் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா சாலிட்ரிங், பிரேசிங் அண்ட் பிரான்ஸ் வெல்டிங் ஆல் ஆஃப் த அபோவ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது மூணுமே வந்து நான் ஃபியூசன் வெல்டிங்க்கு எக்ஸாம்பிள் தான். அப்ப ஆல் ஆஃப் த அபோவ் அப்படின்றது தான் வந்து ஆன்சர். ஓகேவா? அடுத்தது during arc welding, the welder is exposed to hazards such injury due to harmful rays, அதாவது ultraviolet and infrared rays of the arc, burns due to excessive heat from the arc and contact with the hot jobs, electric shock, toxic fumes, flaying hot spotters and slag particles and objects falling on the feet. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஆர்க் வெல்டிங் வந்து செய்யும் பொழுது அந்த ஆர்க் வெல்டிங் செய்யக்கூடிய வெல்டர் வந்து, ஓகேவா, வெல்டருக்கு வந்து அல்ட்ரா வயலட் அண்ட் இன்ஃப்ராரெட் வெல்டிங் செய்யும் போது இந்த ரேடியேஷன் தான் வந்து அதுல வந்து ஃபார்ம் ஆகும் அந்த ஆர்க்ல. ஓகேவா? இதுல அந்த அல்ட்ரா வயலட் அப்படின்றது வந்து புற ஊதா கதிர். ஓகேவா? புற ஊதா கதிர், அதுக்கப்புறம் இன்ஃப்ராரெட் சிகப்பு கதிர். இது ரெண்டுமே வந்து கண்ணுக்கு புலப்படாத, அதாவது அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் கண்ணுக்கு தெரியும், இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ன்றது வந்து கண்ணுக்கு வந்து தெரியாது. இது ரெண்டுத்துல இருந்தும் வந்து இது ரெண்டும், அதுக்கப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய ஹை டெம்பரேச்சர் மிகை வெப்பம், அதுல ஏற்படக்கூடிய புண்ணு, அடுத்தது வெப்பமான அந்த ஜாப்ஸ் வந்து நம்ம தொடும்போது ஏற்படும் புண்ணு, அப்புறம் அதுல வரக்கூடிய எலக்ட்ரிக் ஷாக்கு, அதுல வரக்கூடிய நச்சு புகை, ஓகேவா, நச்சு புகை, அதுல வரக்கூடிய அந்த ஸ்லாக் அப்படின்னா வெல்டிங் செஞ்சதுக்கு அப்புறம் அது மேல ஒரு ஃபார்ம் ஆகும் அந்த கசடு துகள்கள். இதுல இருந்து, ஓகேவா, இதுல இருந்து எல்லாத்துலயும் வந்து ஆபத்து வந்து ஏற்படுற அளவுக்கு வந்து ஒரு வெல்டர் வந்து பாதிக்கப்படுதாரு. ஓகேவா? அப்ப இது எல்லாத்துல இருந்தும் வந்து நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கீழே வந்து ஒரு சேஃப்டி உபகரணங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த உபகரணத்தை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது இதுல இருந்து வரக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த இதுல இருந்து வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. The following safety apparels and accessories are used to protect the welder and other persons working near the welding area from the above mentioned hazards. அதாவது மேல சொன்ன என்னென்ன இன்சிடென்ட், ஆக்சிடென்ட், விபத்து சொன்னனோ அதுல இருந்து வெல்டரும் அந்த வெல்டிங் செய்யக்கூடிய பகுதிக்கு அருகில இருக்கக்கூடிய மற்றவர்களையும் பாதுகாக்கிறதுக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய உபகரணங்களை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னென்ன சேஃப்டி அப்பாரல்ஸ் அப்படின்னா
ஆப்ரன் கிளவுஸ், லெதர் ஆப்ரன், லெதர் கிளவுஸ், லெதர் கேப் வித் ஸ்லீவ்ஸ், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஷூஸ். ஓகேவா, இது எல்லாமே வந்து நீங்க இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா, அதுல வந்து கொடுத்துருப்பாங்க அந்தந்த படத்தை போட்டு அதுக்கு உண்டான பேரு. ஓகேவா, hand screen, adjustable helmet, portable fireproof canvas screen, chipping and grinding goggles, respirator and exhaust ducting. அதாவது ரெஸ்பிரேட்டர் அப்படின்னா நம்ம சுவாசிக்கும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய நம்ம சுவாசிக்கிறதுக்காக போடக்கூடியதான் வந்து ரெஸ்பிரேட்டர். ஓகேவா, சுவாசிக்கிறதுக்காக போடக்கூடியதான் வந்து சுவாச கவசம் அப்படின்னு சொல்லலாம் ரெஸ்பிரேட்டரை. ஓகேவா.